எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி நீ உன் வீட்டோரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். கர்த்தர் தேசத்திலே பஞ்சத்தை வருவிக்க போகிறார். அது 7 வருஷம் பஞ்சம் தேசத்துல வரப்போகுது என்று சொல்லியிருந்தார். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டோரோடு கூட பெலிஸ்தரின் தேசமாய் போய் 7 வருஷம் அங்கே சஞ்சரித்தாள், வாழ்ந்தாள். எல்லாம் கவனிங்க. யார் இந்த ஸ்திரீ? எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய சூனோமியாள். பிடிச்சிட்டீங்க? யாரு? சூனோமியாள் லைஃப்ல ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எல்லாம் பயங்கர சூப்பர் நேச்சர், நம்ப முடியாதது. இந்த சூனோமியாள் ஊருக்குள்ள பெரிய பணக்காரி, பைபிள் சொல்லுது கனம் பொருந்தின ஸ்திரீ, ஊர்லயே கௌரவமான ஸ்திரீ, நல்ல வீடு, பெரிய வீடு, காசு பணம் எல்லாம் இருக்கிற கனம் பொருந்திய ஸ்திரீ. யாரு? சூனோம் என்கிற ஊரில் வாழுகிற ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. அவ பேர் சொல்லல, சூனோமியாள் அப்படி சொல்லுது பைபிள். அப்படி வச்சு சூனோம் ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்திரீ. 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. இந்த பழைய உங்க லைஃபுக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும், பிடிச்சிக்கங்க நான் சொல்லும் போது. சூனோமியாள் ஒரு ஊர்ல கனம் பொருந்திய ஸ்திரீ. 8ஆம் வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு நாள் சூனோம் என்கிற ஊருக்கு எலிசா போயிருந்தார். அங்கே இருந்த, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சாதாரண ஸ்திரீ இல்லை, எப்படிப்பட்ட ஸ்திரீ? நல்லா வாயை திறந்து சொல்லணும், தூங்கக்கூடாது, மண்டையில் போட்டுருவேன், சத்தமா சொல்லு. கனம் பொருந்தின ஸ்திரீ. என்ன கேட்டுக்கொள்கிறாள்? எலிசா ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஸ்திரீ, வாங்க சாப்பிடுங்க, எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க, இருங்க, அப்படியெல்லாம் சொல்றா. நல்ல ஒரு அன்பு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்குதான்னு கேளுங்க. ஏதாவது கொஞ்சமாச்சும் நல்ல குணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? சரி, இருந்தா நல்லது, ஆசீர்வாதம். ஆமே, இருங்க, சாப்பிடுங்க, இன்னும் அருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு போகிற பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவானா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து போகிற ஒரு காரியம் இருக்கிறது. தங்குவான். வீட்டில் போய் படிங்க, நான் வேக வேகமா போறேன். இவர் புருஷனை பார்த்து சொல்றா, நம்மகிட்ட பணம் இருக்குது, வீடு இருக்கு, நிலம் இருக்குது, ஒரு சின்ன ரூம் கட்டி இந்த தேவ மனுஷன் வந்தா தங்கட்டும், இருக்கட்டும், சாப்பிடட்டும், போட்டுமே அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஒரு ரூம் எல்லாம் கட்டி ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுத்து அங்கே தங்க வைத்து அவருடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி அனுப்புகிற ஒரு நல்ல காரியத்தை சூனோம் ஊரில் அந்த ஸ்திரீ செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் பைபிள் பெண்களுடைய குணம். பாஸ்டரை பற்றி கெடுத்து பேசுறது, வெளியில் போய் குறை பேசுறதெல்லாம் வச்சிருந்த பாருங்க, இது எப்படி இருப்பாருங்க, நல்ல ஸ்திரீயுடைய அடையாளம் இது. ஒரு ஊழியக்காரனுக்கு வர்றவனுக்கு சாப்பாடு கொடுத்து, இருக்க வச்சு, தங்க வச்சு, எல்லாம் கொடுத்து அவனுடைய இருதயத்தை சமாதானமாக்கி அனுப்புகிறான். ஆமே, எங்க போனாலும் அங்கதான் போறான் பாருங்க. சரி, இந்த ஸ்திரீ அடிக்கடி இப்படி போகும்போது ஒரு நாள் எலிசா கேட்கிறான், இந்த ஸ்திரீ நமக்கு ரொம்ப நன்மையை செய்யறா, நம்மளை நல்லா கவனிக்கிறா, ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, காணிக்க கொடுத்து, எல்லாம் கனம் பண்ணி நம்மளை அனுப்புறா, இந்த ஸ்திரீக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமே, கூட்டிட்டு வா அப்படிங்கிறான். அப்போ கேயாசி சொல்லுகிறான், ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அவளை கூப்பிட்டு கேட்கிறான், உனக்கு ஏதாவது ராஜாவிடத்தில் நான் ஏதாவது பேசணுமா? ராஜாவுக்கு எனக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. தேசத்தின் ராஜாவுக்கும் எனக்கும், நான் சொன்னா ராஜா செய்வான். ராஜாவே என்கிட்ட கேட்டுதான் பல காரியத்தை நாட்டில் நடத்துறான். அப்போ ராஜா நான் சொன்னதை கேட்பான். உனக்கு ராஜாவிடத்தில் ஏதாவது ஆக வேண்டியது இருக்குதா சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்றா, இல்லை, நான் எனக்கு ஆண்டவர் என் ஊருக்குள்ள நல்ல வீடு, என்னுடைய சமுதாய மக்கள் இடத்துல நல்ல வாழ்வு, உயர்ந்த ஸ்தானம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
ராஜா கிட்ட இருங்க, ஒரு வீட்டு லோன் ஒன்று இருக்குது, லைட்டாக ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா? இந்த துண்டு இடம் கொஞ்சம் இருக்குது, அதில் ஒரு வீடு கட்ட முடியுமா? ஏதாவது ஒரு பேங்க்குங்க ஏதோ ஒன்று வரும். அவள் வந்து நல்லா இருக்கிற ஒன்றும் தேவையில்லை. ஆனால் கேயாசி பார்த்துட்டு போய் சொல்கிறான், ஐயா நல்ல ஸ்திரீ, நல்ல இருதயம், நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த ஸ்திரீயினுடைய கணவன் வயது சென்றவனாக இருக்கிறான். அதனால் இவங்க 2 பேத்துக்கு என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறான். குழந்தை இல்லை என்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் ஓகே அப்படிங்கிறான். 13ஆம் வசனம் படிக்கிறான். பதினாலாம் வசனம் படிங்க. 14. புருஷனும் பெரிய வயசாகி போச்சு, அதனால என்ன இல்லை சொல்லுங்க. உங்க லைஃப்ல இந்த வயசு ஏஜ், காலம் போயிருச்சு, வயசு போயிருச்சு, இனி ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஊரோ உலகமோ நீங்களோ சொன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், அங்குதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆமேன்னு சொல்லக்கூடாதா? அது உள்ள வரும். ஆமென். எதெல்லாம் காலம் போயிருச்சு, வயசு போயிருச்சு, சொல்லுவான்ல, வயசாகி போச்சு உனக்கு நீ அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிம்பா. வயசாகி போச்சு உனக்கு நீ அவன் எப்போ கல்யாணம் நடக்கும், அதெல்லாம் நினைக்காத. வயசாகும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களை பைபிளில் செய்யவே ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஏஜ் பார் ஆகுதோ, வயசு முடிஞ்சு போச்சு, சாப்பிட்ற காலத்தில் உனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா, நான் சொல்றேன், அதுதான் ப்ரொபோட்டிக் ரணம் ஓப்பன் ஆகுது. அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் எது நடக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறானோ அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, 100 வயசாச்சு, என்னப்பா பேசாம போப்பா, 100 வயசாச்சு, பிள்ளை பெறுமா வாய்க்குமான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளையை 100 வயசுல தான் கொடுக்கிறார். ஆமென். வயசாச்சு, காலம் போச்சு அப்படின்னு உலகம் பேசுறதே எதுக்கு தெரியுமா? கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு. காலம் போச்சு, முடியல, ஆகாது, அதை தான் கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக, மிராக்கலாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அதனால கேயாசியே அவனுக்கு நம்பி சொல்றானா நம்பலையான்னு தெரியல. வயசாகி போச்சு, கணவன் வயது சென்றவனாக இருக்கிறான், பிள்ளை பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றது கர்த்தர் அங்கேதான் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய நினைக்கிறார். அல்லேலூயா. 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். கூப்பிடுங்கிறான். வயசு என்ன சொல்றான்? வயசாகி போச்சுங்கிறான். கூப்பிடு, அந்த வயசை நான் பார்க்கிறேன். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியில நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே, ஒரு காலம், அடுத்த வருஷம் ஒரு 10 மாச காலம் போகும் பொழுது ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஒரு குமாரனை என்ன பண்ணுவேன்? அணைத்து கொண்டிருப்பாய். அவன் என்ன சொல்றா? அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல. ஐயோ, இந்த வார்த்தையை நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் கூடாது. அபத்தம், இது சாத்தியம் இல்லை, இது நடக்காது அப்படிங்கிறா. ஆமென். பக்கத்தில் பார்த்துக்கோங்க, எது நடக்காதுன்னு நீ நம்புற? சொல்லுங்க, எது நடக்காதுன்னு நம்புற? எது ஆகாதுன்னு நம்புற? எது இந்த உலகத்தில் முடியாதுன்னு நம்புற? கர்த்தர் அதை சாத்தியமாக்குவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ சொல்லணும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உன் முன்னால நிற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்பார். என்னப்பா அப்படிம்பார். இது நடக்கவே நடக்காதுன்னு உன் மனசு நம்பி சொல்லிச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், அதுதான் நடக்க போகிறது. அல்லேலூயா. நீ நடக்காதுங்க, கர்த்தர் அதில் அற்புதத்தை செய்வார். ஆமென். அவர் சொல்லிட்டார், நடக்காதா? உனக்கு நடக்காது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஒரு உற்பவ காலத்தில் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்போ உங்களை பார்த்து சொல்லணும், உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒருத்தன் சொல்லணும். ஆமென் சொல்லணும். நீ வீடே கட்ட மாட்டேன்னு ஒருத்தன்
சொல்லணும். நீ எல்லாம் எங்க படிச்சு வரப்போற அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும். இந்த வயசுல உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு ஒருத்தன் ஊரே சொல்லணும். சொல்லும்போது அது அற்புதமாக மாறும். அல்லேலூயா. அது சொல்றதுக்கு பரலோகம் காத்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சரி, ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு ஆண்டவர், குழந்தைய கொடுக்கிறாரு. குழந்தை வளருது, நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஒரு தேவ மனுஷன் வந்தாரு நம்ம லைஃப்ல. நம்ம ஒரு இடத்த கொடுத்தோம், சின்ன சின்னதை செஞ்சோம். கர்த்தர் பெரிய நன்மையை வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரா இல்லையா? ஆமே. போன வாரம் ஒரு அம்மா கால் வளைஞ்சு வந்துச்சு. எங்கிறது யார், சந்திரா கூட்டிகிட்டு வந்தான். நான் சொன்னேன், ஒரு பிசாசு பின்னால் நிற்கிறத பார்க்குறேன், டைம் இல்லை, முடிச்சுட்டு கவனிக்கிறேன். முடிச்சு ஜோம் பண்ணால் அவ்வளோ பிசாசு வந்த மாட்டேன். விடுதலையாகி சுகமாகி போகும்போது நல்லா நடந்து போகுது. ஆமேன்னு சொல்லுங்கள். வளைஞ்ச காலெல்லாம் நேராகி நடந்து போகுது. சாட்சி சொல்ல வர்றேன் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. கவனிங்க, நடக்காது முடியாதுன்றதை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நடக்காது முடியாதுன்னு ஃபஸ்ட்டு நீயே சொல்லணும், உனக்கு அப்படி தோணணும். அங்கே தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, பையன் வளர்ந்து வருகிறான், நல்லா வளர்ந்து ரெடியாகி மேலே வந்துட்டான். ஒரு நாள் திடீரென்று பெரிய பையன் ஆன உடனே அவனுக்கு ஒரு தலைவலி வருகிறது. ஒரு தலைவலி வந்து அவங்க அப்பா மடியில் படுத்துருக்கிறான். அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அம்மா மடியில் படுக்கிறான். படுத்து அப்படியே என்ன பண்ணிட்டான்னா செத்து போய்விட்டான். 20வது வசனம். குழந்தைய வயசான காலத்தில் கொடுத்தது யாரு? ஆண்டவர். வாக்கு சொல்லி கொடுக்குறான். வாழ்க்கையில் வாக்கு சொல்லி சிலது ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. செஞ்சதெல்லாம் கூட சில நேரம் அழிந்து போயிரும், பிரிந்து போயிரும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தானே தந்தார். இப்போ இவளுக்கு என்ன கேள்வி? ஏன் நானா கேட்டேன் குழந்தைய? நான் கேட்டேனா? கேட்கல. அந்த தேவ மனுஷன் தானே சொல்லி எனக்குள்ள என்ன பண்ணார், இதெல்லாம் உற்பவிக்கும்படி செஞ்சாரு. நல்லது. ஆனா மறுபடியும் அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, இப்படி செத்து போயிடுச்சு. இவ்வளவு காலம் சந்தோஷமா இருந்தேன், நல்லா இருந்தேன், நல்லா தொடங்கினேன், நல்லா மேல வந்துச்சு, நல்லா வச்சு, ஏன் இப்படி ஆச்சு? ஒரு பெரும் கேள்வி அவளுக்குள். உடனே நேரா கணவன்கிட்ட சொல்றான், இங்க பாரு, ஒரு ஆடு, ஒரு வாகனத்தை ரெடி பண்ணு, ஒட்டகத்தை ரெடி பண்ணு, நான் நேரா தீர்க்கதரிசியை சந்திக்கணும். தீர்க்கதரிசின்னு சொல்ல, நான் ஒட்டகத்தை ரெடி பண்ணு, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அவன் கேட்குறான், அமாவாசையும் இல்லை, பௌர்ணமியும் இல்லை, அப்புறம் யாரை பார்க்க போகிறேன்? இதெல்லாம் விட, நான் அவரை பார்க்கணும். அவள் நேராக போகிறான். நேராக போய் எலிசா எங்கே உட்காந்துருக்கிறான்? கர்மேல் மலை மேலே உட்காந்துருக்கிறான். 25 வசனம் சொல்லுது, எலிசா எங்கே உட்காந்துருக்கிறான்? கர்மேல் மலை மேலே. பக்கத்தில் பார்த்து, கர்மேல்னாலே ப்ரேயர். நல்லா சத்தமாக சொல், ப்ரேயர், ஜபம். நல்லா வாயை திறந்து. இந்த மலை கர்மேல் இப்படியெல்லாம் பைபிளில் வந்தாலே அது என்னதான்னா மவுண்டன் அப்படின்னு வந்தாலே ப்ரேயர். அல்லேலூயா. ஆமே. நீ ஜபம் மலையில் ஏறணும், ஜபம் மலையில் உட்காரணும். உன் லைஃப் ப்ரேயரோட கனெக்டாக இருக்கணும். உன் லைஃப் ப்ரேயரோட கனெக்டாக இருந்தால் நீ அநேகருக்கு பரிகாரமாக மாறிடுவேன். ஆமே. உன் லைஃப் பரிகாரமாக மாறிடும். ஆமே. உங்ககிட்ட தேடி வருவாங்க பாரு நிறைய பேர். அப்போ மவுண்டனில் கர்மேலில் எலிசா உட்கார்ந்துருக்கிறான். நேராக வந்து இந்த அம்மா காலில் விழுகுது. காலில் விழுந்து கேட்குது, எதுக்கு இந்த பிள்ளைய எனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு கொடுத்த? நானா கேட்டேன், இது எனக்கு தேவையா? இப்போ இந்த பிள்ளை செத்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிள்ளைய திருப்பி தராமல் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு காலை பிடிச்சிருச்சு. ஆமே. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. இந்த பைபிளில் நிறைய ஜெபங்கள் இருக்கு. அதில் ஒரு ஜெபம் எப்படின்னா, இந்த விடாப்பிடியா போராடுற ஒரு ஜெபம் இருக்குது. யாக்கோபு சொல்லுவான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை, சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க, விடவே மாட்டேன். ஆசீர்வதித்தால் ஒழிய விடவே. இவன் சொல்றான் பாருங்க, நீ அந்த பிள்ளைய எனக்கு திருப்பி தரலன்னா காலை பிடித்து கொண்டாள். அந்த காலை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு பிடிச்சிருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளையின் தாயோ உம்மை, சொல்லுங்க, விடுகிறதில்லை. உம்மை விடுகிறதில்லை. எதுல விடுறது? இந்த பிள்ளையை மறுபடி உயிரோட எனக்கு தர்றது வரைக்கும் உம்மை நான் என்ன செய்வதில்லை, விடுகிறது. ஃபெய்த் அப்படி நம்புறா.
கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால உங்கள் லைஃப்பில் எது உங்களை விட்டு போயிருக்கோ, உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை விட்டு விலகி போச்சோ, அழிஞ்சு போச்சோ, அதை திரும்ப தருகிற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை விடுவது விட்டாப்படியான ஒரு ப்ரேயர். உடனே எலிசா ஒரு கம்பை எடுத்து கொடுத்து வாக்கு தத்தங்கள் எழுதின கோல் அதை கொண்டு போய் சொல்கிறான், கொண்டு போய் போடு, அந்த பையன் மேலே கொண்டு போய் போடு, நாங்கள் பின்னால் வர்றோம், போகும்போது ஒன்று பண்ணணும், எவன் உன்னை கூப்பிட்டாலும் பேசவே கூடாது, நீயும் யாரு கூட என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. சிலதெல்லாம் உன் லைஃப்பில் சம்பவிக்கணும்னா நீ பேசவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சிலதெல்லாம் நடக்கணும்னா, சில நன்மையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா வர்றவன் போகிறவன்ட்டெல்லாம் அண்டாவாயை என்ன பண்ணக்கூடாது, திறக்க நல்லா அமைதியாக போ. ஒரு ப்ரொஃபட்டிக்கலாக ஏதாவது சிலது நடக்கணும்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகு. அல்லேலூயா. அவன் கொண்டு போய் கம்பை கொண்டு போய் போடுறான். போட்டாலும் பையன் என்ன பண்ணலைன்னா முழிக்கலை. போட்டுட்டு திரும்பி வர்றான், ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்தேன், செத்து போன பையன் இன்னும் என்ன செய்யலைன்னா முழிக்கலை. சரி வா போவோம். இப்போ எலிசா அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். எலிசா அந்த வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு பேர்த்தையும் வெளியே போக சொல்கிறான். ரைட், கம்பு போட்டு வாக்குத்தத்த கோலை மேலே போட்டு அவன் உயிரோடு எழும்பலை. இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிற நபரே உள்ளே வந்திருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இதில் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன். நிறைய ஒரு வேளை வசனத்தை படித்தேன், வாக்குத்தத்தை வந்துச்சு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஒரு சோர்வில் இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இந்த சீசனில் இந்த காலத்தில் வாக்குத்தத்தை தந்தவரே உன் வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வருவார். வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு நீ கவலைப்பட்டேன்னா கவலைப்படாத, வாக்குத்தத்தம் தந்தவரே உன்னை சந்திக்கும்படி இறங்கி வருவார். அல்லேலூயா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் போக சொல்லிட்டு அந்த பிள்ளையின் மேலே விழுந்து அவன் உதட்ட வச்சு கண்ணோட கண்ணை வச்சு அவன் மேலே குப்பரப்படுத்து. இப்படி தான் இயேசு மனுஷனை சிருஷ்டித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை சிருஷ்டிச்சுட்டு இயேசு அவன் மேலே படுத்து அவன் மேலே ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணார்னா ஊதினார். அப்பொழுது அவன் என்ன ஆனான்? ஜீவாத்மா ஆனான். இதெல்லாம் எலிசாய்க்கு தெரிஞ்சோ இல்லையோ, பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்ட எலிசா பிணப்பின் மீது படுத்து அவன் வாயோட வாயை வச்சு அவனுக்குள் ஊதுகிறான். அடுத்த செகண்ட் பைபிள் சொல்லுது அவனுடைய உடல் சூடு கொண்டு லைட்டா டெம்பரேச்சர் ஆகி அது ரெஸ்டரேஷன் ஆகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவன் உன் வாழ்க்கையில காலங்களை மாற்றுகிறான். உனக்கிட்ட இருந்து பிரிஞ்சு இப்ப என்னன்னா, செத்து கிடக்கிறவனுடைய உடம்பு இங்க இருக்குது, அவனுடைய உயிர் பிரிஞ்சு வேறொரு மண்டலத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப அங்க போன உயிரை அங்க திருப்பி கீழே கொண்டு வந்து உடம்புக்குள்ள விடணும். ஆமே. எது பிரிந்து உன்னை விட்டு தூரமா போனாலும் திருப்பி கொண்டு வருகிற கர்த்தர் ஒருவர் உனக்காக இருக்கிறார். அதை மறுபடியும் உயிரோடு எழுப்பி நிறுத்துகிற தேவன் உனக்காக அவர் இருக்கிறார். அதை செய்யும் பொழுது ஜீவன் அவனுக்குள்ள வருது. வரும்பொழுது ஒரு அடையாளம் பைபிளில் போடுது. அது ரெஸ்டோர் ஆகி வரும்பொழுது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். நல்லா சொல்லுங்க, 7 தரம். நல்லா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏங்க 6 தரம் தும்மக்கூடாதா? இல்லை 8 தரம் தும்மக்கூடாதா? 7 தரம் தும்முகிறான். இந்த 7 பைபிளில் பிராதானியமானது. ஜரார் அப்படின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஜரார், ஜரார்னா தும்மல். என்னது? தும்மல். ஜார் அப்படின்னா 7. எபிரேய மொழியில் ஜார்னா 7, ஜரார்னா என்னதுன்னா தும்மல். இந்த ஜரார்ன்றதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா வெடித்து வெளியேறுகிறது. சொல்லுங்க, வெடித்து சொல்லுங்க. ஜரார். நல்லா சொல்லுங்க, ஜரார். ஜரார்னா வெடித்து சிதறது இல்லை, வெடித்து வெளியே வருகிறது. வெடித்து வெளியே வருகிறது ஜரார். இதுக்கு கரெக்டான ஹீப்ரு மீனிங் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 7 தரம் இந்த மரணத்தை ஜெயிக்கிற ஒரு சக்தி அப்படின்ற நம்பர் தான் 7. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் நீங்கள் லேவியாராகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 5:10, ரோமர் 6:4,
இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுக்கு சாவுக்கு எதுவான வியாதி வந்துருச்சுன்னா, குஷ்டரோகம், கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மோசமான ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா 7 தரம் அவன் ஊருக்கு ஒதுக்க போயிட்டு 7 தரம் தண்ணியில் ஸ்நானப்பட்டுட்டு வந்து ஆசாரியனை என்ன பண்ணணும்னா காட்டணும். அது எதுக்குன்னா, இந்த 7 தரம் ஸ்நானம் பண்ணும்போது சிலப்போ அவன் மேலே இருக்கிற நோய் என்ன பண்ணிடும்னா அப்படியே போயிடும். அதனால தான் எலிசா வந்து அந்த அந்த சீரிய நாட்டு அந்த இராணுவ தளபதி நாகமானுக்கு சொல்லுகிறார், இவனை பார்க்க வந்த உடனே யோர்தான் நதியில் போய் 7 தரம் என்ன பண்ணிட்டு வா, முங்கிட்டு வா. இவன் 7வது தரம் முங்கி எந்திக்கும் போது சாவுக்கு ஏதுவான வியாதி அவனை விட்டு வெளியே என்ன பண்ணிருச்சுன்னா போயிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாவுக்கேதுவான வியாதிகளை தண்ணீர கழுகி சுத்தமாக்குற தேவன். கையை தட்டி, உனக்கு புரியல, ஆண்டவர் உன் வாழ்க்கையில சாவுக்கு ஏதுவான ஏதாவது இருந்தா ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் இல்ல, தண்ணியை தெளிச்சு முங்க வச்சு அதை சுத்தமாக்கி உன்னை உயிரோடு கொண்டு வருகிற ஆண்டவர். அல்லேலூயா. 7 தரம் முங்கி எந்திக்கும் போது கேன்சர் போகுமா, குஷ்டரோகம் போகுமா? சொல்லுங்க, போகுமா? பரலோகத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒருத்தன் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து எந்திச்சானா அவன் மரணத்திலிருந்து ஜெயத்தை பெறுகிறான், பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஜீவனுக்குள் பெறுகிறான், ஜீவனுக்குள் வாருகிறான். அதனால தான் சொல்லுது, அவனை 7 தரம் போய் என்ன பண்ணா, யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணு. ஏன்னா 7 தரம் ஸ்நானம் பண்ணும்போது உன்னை மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போக இருந்த வியாதி வெடித்து உன்னை விட்டு வெளியேறுகிறது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, என் மேல என் குடும்பத்தில் இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவாகவோ என் வாழ்க்கையை அழிக்கவோ ஏதாவது இருந்தால் கர்த்தர் இறங்கி வரும்போது தும்மலிட்டு வெடித்து அது என்னை விட்டு வெளியே போகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த சீசன்ல பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுறது, உன் மேல அழிக்க, ஒடுக்க, காயப்படுத்த, நிர்மூலமாக்க எதுவோ மேல நின்னாலும் தும்மலிட்டு போகிறத மாதிரி அதை உடைச்சு உன்னிலிருந்து வெளியேற்றி உன்னை சொஸ்தமாக்குகிறார், உன்னை விடுதலையாக்குகிறார், உன்னை ஃப்ரீயாக்குகிறார், உன்னை எழும்பா பண்ணுகிறார். சிலதெல்லாம் தண்ணியில முங்கும் போது போகும், சிலதையெல்லாம் தும்மலிட்டு உடைச்சு தும்மி போற மாதிரி உன் மேல இருக்கிறத உடைச்சு கர்த்தத்துக்கு வெளியில போட்டுருவான். அல்லேலூயா. 7 தரம் தும்முகிறான். 7 தரம் தும்மும் பொழுது மரணத்தில் குடிகொண்டிருந்த அவனுடைய சரீரம், மரண ஆவி பிடிக்கப்பட்டிருந்த அவன், உயிரை எடுத்துட்டு போன பிசாசு எல்லாம் மறுபடியும் ரெஸ்டோர் ஆகி இந்த 7 தும்மும் பொழுது தும்மல் மூலமாக மரணத்தை அவன் ஜெயமாக எடுக்கிறான். அல்லேலூயா. இயேசு கூட சிலுவையில் 7 வார்த்தை பேசினார். நீ எதுக்கோ 7 வார்த்தை பேசுத, ஹீப்ரூல போட்டிருக்கு. அந்த 7 வார்த்தை எதுக்கு தெரியுமா? இந்த 7 வார்த்தையை பேசி இயேசு முடிந்ததுன்னு சொல்லும்போது அடுத்து மரணத்தை ஜெயமாக 3வது நாள் சிலுவையிலிருந்து எழுந்து கல்லறைகளிலிருந்து இந்த மரணத்தை அவர் ஜெயமாக எடுக்கிறார். அதுதான் அந்த 7 7 7 7 7 உன் லைஃப்ல மரணத்தை ஜெயமாக வெளியே கொண்டு வருகிறது. கையை வைத்து சொல்ல, இயேசுவின் நாமத்தினால் 7 தரம் தும்மறான், 7 தரம் தண்ணியில முங்குனா, 7 வார்த்தை இயேசு பேசினாரு. இதெல்லாம் மரணத்தை ஜெயமாக வெளியே கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தும்மி உன் பிரச்சனைகளை உடைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் முகத்தப்பா சொல்லு, தும்ம வச்சு உன்னை முடிச்சு விடுவேன், அழிச்சு விடுவேன் அப்படின்னலாம் உன் முன்னால நிற்கிற பிரச்சனைகளை தும்முற மாதிரி தும்மி உடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். தும்மல்கள் மூலம் உன் பிரச்சனையை உடைச்சு அந்த பாதாளத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஜெயங்கொண்டு மேலே தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகளை தண்ணியில கழுகி சுத்தமாக்கி அழகா போகும்படி விட்டுருவாரு. கர்த்தர் இப்படி நமக்கு செய்கிற தேவன். அல்லேலூயா. இப்படிதான் இந்த பையன் உயிரோடு கூட மறுபடியும்
எழுப்பி சுனோமியால கூப்பிட்டு, எலிசா இந்தா உன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். இப்போ படிங்க 8ஆம் அதிகாரம். இப்போ பிடிக்கும். இப்போ படிங்க. இப்போ 8ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய, இப்போ இந்த தாயை பார்த்து எலிசா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எலிசா சொல்லுகிறான், உயிர்ப்பித்த பிள்ளையாகிய சுனோமியாளை பார்த்து, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து, நீ உன் வீட்டாரோடு கூட இருந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி. ஏய் சுனோமி, பெரிய மிராக்கள் எல்லாம் அவன் லைஃப்ல நடந்திருக்கு. முதல் நடந்தது பெரிய மிராக்கள். புருஷன் வயசாகி போச்சு, குழந்தை பிறக்குமா, குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து ஒரு சூப்பர் நேச்சுரல், குழந்தை பிறந்து செத்து போச்சு. அதையும் தேவன் அவளுக்காக என்ன பண்றார், உயிரோடு கூட எழுப்புகிறார். நான் இவ்வளவு நேரம் சொன்னது, உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருப்பார், இல்லை வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். இனி நான் சொல்ல போது ப்ராஃபஸி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பைபிளை வச்சுட்டு எழுந்துச்சு நின்றுங்க. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் எழுந்துச்சு நில்லுங்க, பேசி முடிக்க பாரு. வாசிங்க. இப்போ சுனோமியாளை பார்த்து சொல்லுகிறான், இந்த பிள்ளையையும் குடும்பத்தையும் எல்லாம் கூட்டிட்டு 7 வருஷம் இங்கேருந்து என்ன பண்ணிடுறேன்னா வெளியில் போயிரு. ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் வரப்போகுது. அந்த பஞ்சம் எப்படின்னா, பிள்ளையை வெட்டி பங்கு போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பஞ்சம். இங்கே இருந்தீங்கன்னா இந்த பிள்ளையும் வெட்டி சாப்பிட வேண்டிய சூழல் வந்துடும். சுனோமியாலே வேற ஊருக்கு போயிருந்த ஒரு தேவ சத்தம் வருகிறது. இந்த சீசனில் பரிசுத்தாவியானவர் சபைக்கு நல்ல டைரக்ஷன்களை கொடுக்கிற ஆவியானவர். ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த காலங்களில் ஏகப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்த கர்த்தர் ஒரு 7 வருஷம் அமைதியா இரு. ஊர்ல பெரும் ப்ராப்ளம், நீ உயிர் தப்ப எங்கேயாவது என்ன பண்ணிக்கன்னா ஓடிக்கோ. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள் கால மாற்றங்களை தேவன் அனுமதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல அற்புதங்கள் நடந்திருக்கும், பல அதிசயங்கள் நடந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட சீசனை கர்த்தர் திருப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்று கொஞ்சம் அப்படியே இந்த ஏரியாவில் வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக வெளியே போங்கிறார். சுனோமியால் 7 வருஷம் ஊரை விட்டு என்ன பண்ணிடுறான்னா வெளியே போகிறார். வெளியே போகும்போது எப்படி போகிறார், நம்மள மாதிரி இல்லை, சொந்த வீடு, நல்ல வசதி, ஊரிலே கனம் பொருந்தின ஸ்திரீ. தேவன் பல அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். பல சூப்பர் நேச்சுரல்களை பார்த்தவள் சுனோமியால். அந்த சுனோமியால் ஒரு 7 வருஷம் அமைதியா இன்னொரு வனாந்தர பயணம் மாதிரி ஒரு சீசனுக்காக, ஒரு பெரிய மாற்றத்துக்காக இந்த சுனோமியாலையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்போ ஒரு ப்ராஃபஸி சொல்றேன். கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைய செஞ்சிருந்தா ஒன்று நீ நம்பு, கர்த்தர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார், உன் மேல அன்பு வச்சிருக்கிறார், உன்னை நம்புறாரு. அதனால நிறைய அற்புதங்களை செஞ்சு எல்லா விதத்திலையும் உன்னை ஆண்டவர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். இந்த குழந்தை இன்னொரு மரணத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு காலகட்டம் நகர்த்தி அந்த பக்கம் கொண்டு போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்புற பிள்ளைகளை அவருடைய காரியத்துக்காக தேவன் கைகளிலே எடுப்பார். அதை நீ சோதனையும் வேதனையும் முடிந்து போன காலமுமாக எடுத்துக்காத. தேவன் உன்னை நம்பினார், நீ கர்த்தரை நம்புற, அது வேற. சில நன்மைகளுக்காக இயேசுவை கூப்பிடுற, அது வேற. கர்த்தர் ஒரு மனிதனை, இவன் உண்மை உள்ளவன், இவன் எனக்காக நிற்பான் அப்படின்னு கர்த்தர் ஒரு மனிதனை நம்பினால் அவனை பல சோதனைகளுக்கு கர்த்தருக்காக நிற்க வைப்பதற்கு தேவன் அந்த நபர்களை கைகளிலே எடுக்கிறார். ஆமென். 7 வருஷம் ஊரை விட்டு வெளியில போயிடுறான். இந்த 7 வருஷம் ஊரை விட்டு வெளியில போன உடனே அந்த ஊர்ல என்ன நடக்குன்னா, இவனுடைய வீடை ஒருத்தன் எடுத்துக்கொண்டான், ஆடு மாடுகளை ஒருத்தன் எடுத்துட்டான், சொத்துக்களை எல்லாம் சூறையாடி இவளுக்கு இருந்த எல்லா நன்மைகளையும் அந்த ஊரும் ஊர் மக்களும் அரசாங்கமுமே எடுத்து ஆட்சி செய்த அந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் அவளுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இப்போ பஞ்சம் பிழைக்க 7 வருஷம் போயிட்டு தீர்க்கதரிசி சொன்ன காலம் முடியும் பொழுது திரும்பி தன் ஊருக்கு வரும் பொழுது இங்கே வந்து பார்க்குறா, வீடு இல்லை, நிலம் இல்லை, விளைச்சல் இல்லை, ஆடு மாடு இல்லை, ஒட்டகம் இல்லை, எல்லாம் இருந்த இவள் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது
இங்க ஒண்ணுமில்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்திருப்ப, நல்லா இருந்திருப்ப, மகிமையா இருந்திருப்ப. சில நேரம் எல்லாம் தளர்ந்தது போல, குறைந்தது போல, உன்னை விட்டு ஏதோ சிலது எடுபட்டது போல, சிலர் விட்டு போனது போல, சிலர் உன்னை சூறையாடினது போல, ஏதோ உன் லைஃப் ஒரு மாதிரியா இருந்தா கலங்காதே. அதுக்கு பின்னால தேவனுடைய மெகா திட்டம் இருக்கிறது. அதுக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஒரு திட்டத்தை, ஒரு டிவைன் அப்பாயின்மெண்டை தேவன் ஆக்கி வைத்திருக்கிறார். தேவன் முன்னறிந்த தேவன். தேவன் சகலத்தையும் கடைசியில பார்த்துட்டு முதல்ல செய்கிற தேவன். ஆண்டவருக்கு தெரியும், இந்த தேசத்தின் ராஜாவை நான் தொட வேண்டும். இந்த தேசத்தின் பிரதான ஏரியாவில் இருக்கிற சிலரை ஆண்டவர் தொட வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சுனோமியாளின் குடும்பத்தை கர்த்தர் கையிலே எடுக்கிறார். நான் திருப்பிய சொல்றேன், கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை சில நேரம் தண்டிக்கிறார். அவர் உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போகிறார். சில நேரம் பயிற்று வைக்கிறார். அது அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. இன்னைக்கு நீ நிக்கிறது, நான் சொல்றேன், எதையாவது இழந்திருந்தாலோ, அவமானப்பட்டிருந்தாலோ, காயப்பட்டிருந்தாலோ அதை குறித்து வருத்தப்படாத. நாளொன்று வரும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு மகிமையாக, தேவ ராஜ்யத்துக்கு மகிமையாக, கிங்டத்துக்கு மகிமையாக, ராஜ்யத்துக்கு மகிமையாக ஒரு டிவைன் அப்பாயின்மென்ட்காக கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டு நல்லா வாழ்றாங்க. தீர்க்கதரிசிக்க ரூம் கட்டி சோறு போட்டு பராமரித்து காணிக்கை கொடுத்து வாழுகிற செல்வாக்குள்ள குடும்பம். 7 வருஷம் முடிஞ்சு திரும்பி வரும்போது பைபிளில் சொல்லுது, திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. இப்போ கவனிங்க, ப்ரொஃபட்டிக்கல் சொல்றேன். எலிசா இப்ப நல்லா இருக்கும்போது வீட்டில் வச்சு ஒரு வார்த்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா? ராஜாவிடத்தில் ஏதாவது உனக்காக நான் பேசணுமா? அன்னைக்கு ராஜாவிடத்தில் பேச வேண்டிய தேவை எதுவுமே அவளுக்கு இல்லை. ஆனால் ஒரு காலம் வந்தது, ராஜாவிடத்தில் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு சுனோமியால் தள்ளப்படுகிறார். இதுதான் டிவைன் அப்பாயின்மெண்ட். தேவன் உனக்காக ஏதோ ஒரு நியமனத்தை செய்து வைத்திருக்கிறார். முன்கூட்டியே நீ அறியாத பஞ்சம் ஒன்று வருகிறது, நீ அறியாத சூழல் வாழ்க்கையில் வருகிறது, நீ அறியாத சில போராட்டங்கள் ஊழியத்திலே வருகிறது. தேவன் உனக்காக ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென்.